ஹாய் வாஸ் வெல்கம் டு எம்ஜே டீம்ஸ் சேனல். இன்றைக்கி மர்சி சமையலில் ஒரு ருசியான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். வாழை மரத்தில் வாழை இலையை சாப்பிட சொல்லுவாங்க. அதில் சாப்பிட்டாலே நம்மளுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிளேட்டில் சாப்பிட்றத விட. அதே மாதிரி வாழைக்காயில் பஜ்ஜி பண்ணலாம், வாழைக்காய் பொரியல், வாழைப்பழம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. தேன் வாழை, ரஸ்தாளி, செவ்வாழை, அந்த மாதிரி நிறையா வாழைப்பழம் இருக்குது. வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதில் பச்சடி பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வாழைப்பூவில் வடை இல்லை பொரியல் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக செய்யலாமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், கடுகு, கடலைப்பருப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா. நான் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா பவுடராக அரைச்சி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவுனது கொஞ்சோண்டு, கொத்தமல்லி இலை அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வாழைப்பூ தண்ணி விட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பை போட்டு பொரிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த சின்ன வெங்காயம் ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் மாறணும், அந்த பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொதிக்கும் போதே கொஞ்சம் உப்பு வேறு போட்டிருக்கோம். அதனால் அது தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு வாழைப்பூ போட்டு அதையும் வதக்குங்க. வாழைப்பூ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காய், கொத்தமல்லி இலையை போட்டு கடைசியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பூ ரெடி. என்ன நேயர்களே, பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த வாழைப்பூ பொரியல் ரச சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், எம்மியாக இருக்குது. நான் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சாம்பாரே வேணாம், ரசம், தயிர், இதுக்கு அடிச்சுக்கிற காம்பினேஷன் வேறு எதுவுமே இல்லை. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Until then, it's Tata, bye bye from Mercy. Take care.